ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. எப்பவுமே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு. சொல் பொருள் பொறுத்துக. பண் அப்படின்னா இசை, பண் அப்படின்னா இசை. இழைத்து பதித்து. பார் உலகம். நந்தவனம் பூஞ்சோலை. பொருந்தாத இணையை கண்டறி. நா அப்படின்னா கொடு அப்படிங்கிறது தான் தப்பு. காண சோலை, கோ அரசன், சோ மதில், நா கொடு, இதுதான் தவறு. நான் மழையில் நனைந்தேன். எவ்வகை தொடர் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? செய்தித் தொடர். கூட்டப்பெயர் மக்கள் கூட்டம். திராட்சை குலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்லத் தயங்கும். முதலை கண்ணீர். இம்மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் பொய்யழுகை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். காயிதேமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ததை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இந்த கொஷின் ஒரு 6-7 கொஷின் பேப்பரில் கேட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர்? அவன் நேற்று திரைப்படம் கண்டான். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஆழ்கடல், இதுதான் கரெக்டு. பொறுத்துக. விண்மீன். சரி, விண்மீன். தமிழ் மொழி. நூல்வெளி. நீதி நூல். விண்மீன், தமிழ் மொழி, நூல்வெளி, நீதி நூல். விடு வீடு. குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு அப்படின்னா விட்டு விடுதல். இதோட அந்த பேச்சை விட்டுரு அப்படி சொல்கிறோம் இல்லையா, விட்டு விடுதல். வீடு அப்படின்னா தங்குமிடம். சிலை சீலை. சிலை அப்படின்னா சிற்பம். சீலை அப்படின்னா புடவை. தலை தாளை. தலை அப்படின்னா இலைத்தலை. தாளை அப்படின்னா தாளை மலர் சொல்கிறோம் இல்லையா, மலர் வகை. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். இதில் கூற்று காரணம் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஏன்னா 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டுச்சு. 2 மட்டும் தவறு. 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது, அதுதான் தப்பு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குச்சு, கிளை, கொம்பு, கவை, கொப்பு. கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு. வேர் சொல்லை வினையெச்சமாக்குக. வா, வந்து. தொழிற்பெயர் நடி, நடித்தல். வினையால் அணையும் பெயரை தேர்க. உணர், உணர்ந்தோர். எரி, ஏரி. ஏரி, ஏரி. இந்த ஏரி போட்டோம்னா நீர்நிலை, இந்த ஏரி போட்டோம்னா மேலே சென்று ஏரிச்சல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது. மறை, மறை. இந்த மறை அப்படின்னா தாமரை. மறை அப்படின்னா மறைத்தல், மறைத்து வைக்கிறது. போரில் பயன்படுத்தியது வாள். பூனைக்கு உள்ளது வாள்.
கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. பிழையற்ற தொடரை கண்டறி. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் இத்து திருவிழாவிற்கு சென்றனர். பொருந்தாத சொல்லை கண்டறி. விரிமலர். இது வினைத்தொகை, மீதி எல்லாமே பண்புத்தொகை. பொருந்தா சொல்லை கண்டறி. இலங்கை. இலங்கை அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டை நாடு. இது எல்லாமே மாநிலம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாமே மாநிலங்கள். பாடுகிறார், நடித்தார், நடிக்கின்றன, சிரிக்கின்றாள். இதில் நடித்தார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. பாடுகிறாள், சிரிக்கின்றாள், நடிக்கின்றார், நடித்தார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறி. கிளை அப்படின்னா உறவினர் அப்படிங்கிறது பொருள். அது நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கு ஆப்போசிட் பகைவர். சரியான நிறுத்திற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன், ஆண்பால். சிகாமணியின் தந்தை பண்டுங்கிழவர். மன்னார்குடி மருவு மன்னை. கும்பகோணம் ஊர்பெயரின் மருவு குடந்தை. அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் ஒவ்வாமை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. எலியும் பூனையும் போல் உவமை கூறும் பொருள் பகைமை. மலைமுகம் காணா பயிர் போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. கவிதா உரை படித்தாள். செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. பணிந்து, பணித்து. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். இரு வினைகளில் பொருள் வேறுபாடு. மறு, மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு அதில் இருக்கிற கொஸ்டின்ஸு. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? கணையாழி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? 3. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது? கப்பலுக்கு போன மச்சான். ஓர் பயன்பாடு உள்ள சொடரை தேர்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஓர் வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். ஓர் பிழையற்ற தொடர். சென்னை ஒரு மாநகரம். பொக்கிஷம். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஜாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, சிங்காரம், அழகு. இது நிறைய கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டது. ஒருமையாக இருந்தால் தூ வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இது பழம் அன்று. வாழை மரம். வாழை மரம் கூட்டுப்பெயர் வாழை தோட்டம். விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல்.
இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஏதாவது ஒன்று விளைய வைக்கணும், நமக்கு நீர் வேணும். நம்ம நல்லா ஆன்சர் பண்ணோம்னா டீச்சர் நம்ம தோளில் தட்டி கொடுத்து அறிவாக ஆன்சர் பண்ணோம்னா குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையில் பால் குடிக்கணும். புலவர்கள் எழுத்தாணி கூடயே வேல் வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது அவங்களுக்கு பரிசு கொடுக்கலன்னா வேல் வச்சு குத்திடுவாங்க. இப்படி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சா ஈஸியாக இருக்கும். 5 என்பதன் தமிழ் எண் ரூ. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதனால் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. சரியான தொடர். இன எழுத்துக்கள் என்றால் என்ன? பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுற்று வலி அப்படின்னா வயிற்று வலி, வவுத்து வலி அப்படின்னா வயிற்று வலி. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. தாரணி இரு பொருள் தருக. தாரணி அப்படின்னா பூமி, உலகம். கலைச்சொல் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல், கலைச்சொல் அறிதல். ஹெர்ப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். கான்சனன்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்து. நடந்த என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. நட. கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல் கேள். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்கள். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் தா. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல் மா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேலண்டர் அப்படின்னா வேலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. புதர், புதர் அப்படின்னா திக்கெட். சமவெளி பிளைன். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். பழங்குடியினர் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இந்த பொறுத்துக கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, புதர் திக்கெட், சமவெளி பிளைன், பழங்குடியினர் ட்ரைப்ஸ். மரபு பிழையற்ற தொடர் கோழி கொக்கரிக்கும். மரபு பிழைகளை நீக்கி சரியான எழுத்தை எழுதுக. கொடியிலுள்ள மலரை கொய்து வா, எடுத்துவான்னு வரக்கூடாது, கொய்து வா. எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. தான் என்று பிரித்தெழுதுக. தான் கூட்டல் என்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவூர் திருச்சி, மருவு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வாடகை, குடிக்கூலி. லியூட் மியூசிக் அதாவது யாழிசை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். அலுவல் சார்ந்த கலைச்சொல் காம்பேக்ட் டிஸ்க், சிடி என்பதன் தமிழ்ச்சொல் குறுந்தகடு. வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம். டிசிப்ளின் ஒழுக்கம். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்.
கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாக்கிறது, பேணல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அகரவரிசைப்படுத்துக. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. எவ்வளவு உயரமான மரம்? எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். சரியான விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? திருக்குறள் உலகப் பொதுமுறை என்று போற்றப்படுகிறது. எந்த நூல் உலகப் பொதுமுறை என்று போற்றப்படுகிறது? இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.